friends, நான் ஷர்மின் விபோகன். ஸோ Infosys லேப்டாப் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளியரான ஒரு கைடன்ஸ் இந்த வீடியோவில் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ. ரீசெண்டாக கமெண்ட் செக்ஷன்லேயும் பார்த்தேன். ப்ளஸ் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறவங்களும் அவங்க சொல்லும் போதே ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இது காரணம் நீங்கள் இல்லை, அவங்களும் சரியாக அந்த அளவுக்கு லேப்டாப் வாங்கணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது இல்லை. ஸோ ஒரு சிலருக்கு தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னு ஒன்று இருக்கும், அதுவே வரும். நிறைய பேருக்கு வராது, ஈவன் எனக்குமே வரல. ஸோ இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா Infosys லேப்டாப் உங்க கையில வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றத மெயினா நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க பிரைவசி பாலிசி எல்லாம் வயலேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் தெரியாம நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். ஸோ அதனால வந்து வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஸோ Infosys மட்டும் இல்ல, கம்பெனி லேப்டாப் அப்படின்னாலே ஒரு சில விஷயங்கள்லாம் ரெஸ்ட்ரிக்டட், அதெல்லாம் வந்து நீங்க பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால நீங்க மற்ற கம்பெனி லேப்டாப் வச்சிருந்தாலும் சரி, அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷர்மிலன் எஜுகேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ Infosys லேப்டாப் பொறுத்தவரையும் ஒரு சிலருக்கு ட்ரைனிங்ல இருக்கும்போது வந்துடும், ஒரு சிலருக்கு ட்ரைனிங் ஆஃப்டர் ட்ரைனிங் தான் வந்து லேப்டாப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரைனிங்ல இருக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பர்சனல் லேப்டாப் யூஸ் பண்ணுவோம். அதுல நம்ம சிட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளோட இன்ஃபிமியா இருக்கட்டும், லெக்ஸா இருக்கட்டும், அவுட்லுக்கா இருக்கட்டும் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுவோம். பட் Infosys லேப்டாப்பை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. சிட்ரிக்ஸ்ன்றது ஒரு விஷயம் தேவையில்லை. ஸோ அது ஏன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பார்த்துருவோம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரணும் நினைச்சா அதுக்குள்ள நான் வந்து சிட்ரிக்ஸ்க்கு போயிட்டேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு Infosys லேப்டாப் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்லாக்கர் பின் அப்படின்னு ஒரு மெயில் ஒன்று வரும். ஓகேவா? ஸோ Infosys லேப்டாப்புக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. அது வந்து ஒரு 1 வீக்ல வந்துடும். வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிட்லாக்கர் பின் அப்படின்னு ஒரு மெயில் வந்துடும். அதில் ஒரு சில டிஜிட்ஸ் இருக்கும், அதை என்டர் பண்ணணும் பாஸ்வேர்டுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ Infosys லேப்டாப் வந்துடும். சார்ஜ் போடுவீங்க, ஆன் பண்ணுவீங்க. ஆன் பண்ணோடனே பிட்லாக்கர் பின் அப்படின்னு ஒரு பின் கேட்கும். அந்த பின் உங்களுக்கு வரல அப்படின்னா சிசிக்கு மெயில் பண்ணுவோம், இல்லைன்னா ஐஎஸ்சிடிக்கு சப்போர்ட் டீம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து மெயில் போடுங்க. அவங்க வந்து உங்க லேப்டாப்போட அந்த ஒரு நம்பர் இருக்கும், அந்த ஸ்டிக்கர் இருக்கும், அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த லேப்டாப்புக்கு பிட்லாக்கர் பின் என்ன அப்படின்றது வந்து அவங்க வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பிட்லாக்கர் பின் அவங்களே அனுப்பிடுவாங்க. சப்போஸ் ஏன்னா எனக்கு பிட்லாக்கர் பின் வரல, நான் உங்களுக்கு சிசிடிக்கு மெயில் போடுறதுக்கு அப்புறம் தான் எனக்கு அனுப்பினாங்க. சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா அவங்க ஐஎஸ்சிடிக்ஸ் டீமுக்கோ சிசிடிக்கோ அந்த மெயில் போட்டுருங்க. மெயில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐடி கேட்பாங்க, Infosys அசெட் ஐடி கேட்பாங்க. ஸோ அந்த அசெட் ஐடி அவங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அந்த லேப்டாப்போட பிட்லாக்கர் பின் என்ன அப்படின்னு அவங்க பார்த்துட்டு அனுப்புவாங்க. ஸோ பிட்லாக்கர் பின் போட்டு என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி லேப்டாப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இன்னொருத்தவங்களோட நேம் போட்டு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அது வந்து உங்க லேப்டாப்போட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. அதர் யூசர் கொடுத்துருங்க. அதர் யூசர் கொடுத்துட்டு உங்க Infosys-ஓட மெயில் ஐடி ஆர் யூசர் நேம் கொடுத்து அந்த கீழே பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அதை கொடுத்து லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து VPN கனெக்ட் பண்ண சொல்லும். ஓகேவா? சாப் அப்படின்ட்டு VPN கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ அதுலேயே வந்து உங்க யூசர் ஐடி உங்க பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா VPN-ம் கனெக்ட் ஆயிடும். உங்களுக்கு அத்தென்டிகேஷன் கால் வரும். கால் அட்டென்ட் பண்ணி அந்த MF பின் இருக்குல்ல, அதை வந்து இது பண்ணிடுங்க, என்டர் பண்ணி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா ஸ்பீடாகவும் இருக்கும், ஸ்லிம்மாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பட் உங்க பர்சனல் யூஸ்க்கு எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஓகேவா? ஸோ நான் யூடியூப் வீடியோ எடிட் பண்றதா இருக்கட்டும், யூடியூப் சைன்இனே பண்ணக்கூடாது, கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன்இனே பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பர்சனல் யூஸ்க்குன்னு அந்த லேப்டாப் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்க பர்சனல் லேப்டாப் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களோட மூவிஸோ போட்டோஸோ எதுவுமே அதுல ஏற்றக்கூடாது. ஓகேவா? ஸோ அது வந்து ஜஸ்ட் ஃபார் கம்பெனி பர்பஸ்க்காக மட்டும். உங்களுக்கு ஃப்ரீயா லேப்டாப் கொடுக்குறாங்கன்னா அதை யோசிச்சு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. எந்த ஒரு அன்வான்ட் வெப்சைட்டையும் வந்து அவங்க ஆக்சஸ் பண்றதுக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே பண்ணாலுமே அவங்களுக்கு வார்னிங் போயிடும். ஒரு சில வார்னிங்ஸ் மேல வந்துச்சுன்னா நம்மளால லேப்டாப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதில் பர்சனல் விஷயம் எதுவுமே நீங்க லேப்டாப்ல பண்ணாதீங்க. ஆஃபீஸ் யூஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க ஆஃபீஸ் லேப்டாப்பை. ஸோ ஓகே, ஒன்ஸ் நீங்க வந்து லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்லாம் சாஃப்ட்வேர் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் தான் போயிட்டு டவுன்லோட் பண்ணணும். நீங்களா போயிட்டு இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் போயிட்டு குரோம் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், நானும் பண்ணேன். பட் அது பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் சீனியர்ஸ்லாம் கேட்டு விசாரிக்கும் போது ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கும் தெரிய வந்துச்சு. ஸோ அதனால் இந்த கூகுள் குரோம் எல்லாருமே வந்து ஓகே நம்ம புதுசாக ஏதாவது பண்ணிட்டோம்னா கூகுள் குரோம் போயிட்டு டவுன்லோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நானும் பண்ணேன். ஸோ கூகுள் குரோம்லாம் போயிட்டு டவுன்லோட் நீங்களா போயிட்டு டவுன்லோட் பண்ணக்கூடாது. சாஃப்ட்வேர் சென்டர் இந்த ஸ்டார்ட் ஐக்கான் பக்கத்தில் சர்ச் பட்டன் இருக்குல்ல, அதில் போயிட்டு சாஃப்ட்வேர் சென்டர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லேப்டாப்புக்கான என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் பேசிக் சாஃப்ட்வேர் நீட் இருக்கோ அந்த சாஃப்ட்வேர்லாம் அந்த சாஃப்ட்வேர் சென்டர்ல இருக்கும். நீங்க அதுல இருந்து டைரக்டா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கூகுள் குரோம், வெப்எக்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லேப்டாப்பை பொறுத்தவரை Infosys லேப்டாப்பை பொறுத்தவரை சிட்ரிக்ஸ் டவுன்லோட் பண்ணவே தேவையில்லை. மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்குல்ல, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல இன்ஃபிமின் போட்டீங்கனாலே நீங்க டைரக்டா வந்து இன்ஃபிமி போயிட்டு வந்து நீங்க ஆக்சஸ்
ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவுட்லுக் போட்டாலும் அவுட்லுக் போயிட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாஷ்லாம் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா VPN கனெக்ட் பண்ணணும். VPN டிஃபால்ட் அவங்க இதுலயே இருக்கும். ஸோ VPNல வந்து லாகின் பண்ணா VPN கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாவே அதுல வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க வந்து இந்த சிட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. அது கம்பெனி லேப்டாப் இருந்தாலும் நீங்க டேரக்டாவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபிமி, அவுட்லுக், அப்புறம் வந்து ஸ்பாஷ், ஸோ இதெல்லாமே வந்து நீங்க மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ல போயிட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து அவங்க பேசிக்கா சில சாஃப்ட்வேர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. பட் நீங்க எதிர்பார்க்குற சாஃப்ட்வேர் அது இல்லை அப்படின்னா உங்க மொபைல்ல போய்க்கோங்க. மொபைல்ல இன்ஃபிமில போனீங்க அப்படின்னா அந்த ஃபோர் பாக்ஸ் ஐகான்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல AST அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். AST போங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி இருக்கும், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் கேட்கும். டிபார்ட்மெண்ட்ல CCD கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கேட்டகரின்னு 2வது ஆப்ஷன் இருக்கும். கேட்டகரியில் வந்து லேப்டாப் இஷ்யூ, லேப்டாப் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து கொடுத்துட்டு என்ன சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன்ல டைப் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்தரா AHD நீங்க ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து அவங்க CCD டீம் வந்து ஒரு கான்டாக்ட் பண்ணி என்ன சாஃப்ட்வேர் வேணும் எது வந்து உங்களை வந்து டீம்ஸ், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ல வந்து லாகின் பண்ணுவீங்க. லேப்டாப் வந்தோடனே அது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டீம்ஸ்ல வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ டீம்ஸ்ல கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் ரீசெண்டா இப்பதான் மைக்ரோசாஃப்ட் விஷுவல் 2019 அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். ஸோ அவங்களும் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு அது ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் இருக்கு இன்ஃபோசிஸ் லேப்டாப்பை பொறுத்தவரைக்கும். நீங்களா போயிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது, அவங்க பர்மிஷனோட தான் பண்ணணும். உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும்னாலும் அவங்க கிட்ட தான் போயிட்டு கேட்கணும். நாமளா போயிட்டு நம்ம டெவலப் பண்ண தெரியும், பட் இருந்தாலும் போயிட்டு நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஸோ எது பண்ணணும்னாலும் அவங்க பர்மிஷன் இல்லாம அந்த லேப்டாப்பை எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அது கம்பெனி லேப்டாப், பர்சனல் யூஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டேன். நீங்க லேப்டாப் வந்ததுல இருந்து என்னென்ன மாதிரி ஸ்டெப் இருக்கும் அப்படின்றது வந்து ஸோ ஏன்னா இதுக்குன்னு நான் தனி வீடியோ போடல. ஏன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னு ஒன்று வரும், அது எல்லாருக்குமே வராது. ஓகே, ஸோ அதனால வந்து நம்ம தமிழ் வீடியோ தனியா ஒரு வீடியோ போடணுன்றதுக்காக போறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல டவுட் கேட்கறவங்க சிட்ரிக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. ஸோ அந்த சிட்ரிக்ஸ் தேவை இல்லை கம்பெனி லேப்டாப்பை பொறுத்தவரையும். ஸோ அதனால ஒரு கிளியரான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். சப்போஸ் இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஏதாவது சொல்ல மாதிரி இருந்தால் மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிருப்பேன். ஏதாவது பேசிக், இதுக்கப்புறம் நீங்களே வந்து பார்த்துப்பீங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.